얌얌 진조미 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 수이 무이 수이마 수이 무이 크이마 수이 무이 수이마 수이 무이 크이마 수이 무이 수이마 수이 무이 크이마 수이 무이 크이마 수이 무이 크이마 숨미 수마기 숨미 신시나티 사바세 신시나티 사바세 신시나티 사바세 வட்லியின் பக்தனே லீ சுவாங், இந்த உயிர்கொல்லியை இப்போது படைத்ததன் நோக்கம் என்ன? உயிர்கொல்லி ஒருவே, நான் மந்திரங்களில் சொன்னபடி செய்வினையோடு இணைந்து சிந்து பூந்துரையில் இருக்கும் முத்துசுவாமி தீட்சிதரை கொன்று தின்று வா. போ. உத்தரவு. பாவம், மூசாவால் அந்த தீட்சிதர் உயிரையே இழக்கப் போகிறார். இனிமே ரத்னவேலு குடும்பம் தழைக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது.
அப்பா என்ன பாருங்கப்பா, அப்பா என் கூட பேசுங்கப்பா, அப்பா என்ன பாருங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா. கடவுளே, இவர் நிலைமை இப்படி ஆயிடுத்து. இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? இத ஆரம்பிக்கும் போது இந்த செய்வின் எடுக்கிற வேலையெல்லாம் வேண்டாம், இருக்கிறத வச்சுட்டு நம்ம நிம்மதியா இருப்போம்னு சொன்னேன். கேட்டாரா? வாக்கு கொடுத்துட்டேன்டி பரமூன்னர். இப்ப பாருங்க, இவர் நிலைமை இப்படி ஆயிடுத்து. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, நான் என்ன பண்றோன்னே தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேளே. என் முகம் கொஞ்சம் வாடி இருந்தா கூட ஏன் பரமும் ஒரு மாதிரி இருக்கேன்னு 1000 தடவை கேட்பேளே. இப்ப குடும்பமே உங்க முன்னாடி கதறிட்டு இருக்கோமே, ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேளா? வாயை திறந்து பேசுங்கண்ணா, எங்க கிட்ட பேசுங்க. அப்பா அப்பா வேலை தவறுனாலும் அத்தனை கடவுளுக்கும் நீங்க பூஜை பண்ண தவறுனது இல்லையே. அதுல ஒரு கடவுளுக்கு கூட உங்க மேல இரக்கம் காட்ட மனசு இல்லையா? இத்தனை பூஜை புனஸ்காரங்களும் விரத விருத்தங்களும் விழலு கிடைச்ச நீரா? சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. ஐயோ, என்னென்னமோ பண்றேளே, எப்படி எப்படியோ பாக்குறேளே. உங்களை இந்த கோலத்துல பார்த்ததுக்கு அப்புறமும் நான் இன்னும் உயிரோட இருக்கேனே கடவுளே. பரமேஸ்வரி மாமி, அழாதீங்க. அழாம என்ன இவர மாதிரி சிரிக்க சொல்றேளா? இவர் இந்த நிலைமைக்கு தள்ளத்தான் நடையா நடந்து செய்வினை எடுக்க சொன்னேளா? ஆமா, என்ன இப்படி பேசுறீங்க? இவருக்கு இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இங்கே வந்தே இருக்க மாட்டோம். இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? ஆனா நான் எதிர்பார்த்தேன். இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு அப்பவே என் உள் மனசு சொல்லித்து. இதை செய்ய வேண்டாம்னு இந்த மனுஷங்கிட்ட எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். ஆனா இவர் உங்க மேல இருக்கிற அபிமானத்துல என் பேச்சை கேட்கவே இல்லை. நீங்களே பாருங்க இப்ப எப்படி உட்கார்ந்து இருக்காருன்னு. உங்களுக்கு குழந்தை வேணுங்கிறதுக்காக என் குழந்தைய இப்ப நடுத்தருவில் நிறுத்திட்டேளே. இப்ப நான் இந்த மனுஷனுக்கு வைத்தியம் பார்ப்பேனா, இல்ல 4 காசு சேர்த்து இந்த குழந்தையை கரை சேர்ப்பேனா? சொல்லுங்க. அம்மா, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. உங்க புருஷனை குணப்படுத்துறதுக்கு ஆகிற செலவுகளை நான் பாத்துக்கிறேன். அதோட மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தோட நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நான் கவனிச்சுக்கிறேம்மா. நான் கவனிச்சுக்கிறேன். போறோம், நீங்க பார்த்ததெல்லாம் போறோம், நான் பட்டதெல்லாம் போறோம். இனி எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல கிளம்புங்க. மாமி சொல்றேன், வெளியில போங்க. மாமி, உங்க கோபம் நியாயமானதுதான், நாங்க இல்லைன்னு சொல்லல. நாங்களும் மனுஷங்க தானே. எங்களுக்கு உதவ போய் தான் தீட்சிதர் இப்படி ஆயிட்டாரேங்கிற கவலை எங்களுக்கு மட்டும் இருக்காதா? நீங்க கவலைப்பட்டா இவர் குணமாயிடுவாரா? சொல்லுங்க.
இல்ல வேண்டாம், நீங்க எதுவும் பேசாதீங்க. முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. எனக்கு இருக்கிற கோவத்துல நான் உங்களை சமைச்சிட போறேன். போங்க வெளியில. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. போங்க. நான் சொல்றேன். நாங்க வேண்டாம், எதுவும் சொல்றோம். பேசாதீங்க. பெரியவா மன்னிக்கணும். மாமி தான் இத்தனை தடவை சொல்றாங்களே, அவங்க கோபம் தணியட்டும், அப்புறமா வாங்கோ. தயவு செய்து புறப்படுங்க. ஐயோ, ஏன்னா இங்க பாருங்க. ஐயோ, இங்க பாருங்க. ஐயோ, குருவே 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 என்னடா பைத்தியம் பிடிச்சது தீச்சதற்கா இல்ல உங்களுக்கா? படையா தீட்சித்திருக்கடா. அப்புறம் ஏன் நீங்க பைத்தியம் மாதிரி சிரிக்கிறீங்க? மங்கி, ஆ? இது சந்தோஷ சிரிப்புடா. ஓஹோ, சரி சரி, எதை செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. நீங்க பாட்டுக்கு இப்படி சிரிப்பா சிரிச்சா நான் என்னன்னு நினைக்கிறது? நான் கூட உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருச்சோன்னு நினைச்சு சொல்லுடா. நினைச்சு உங்களை சங்கிலியால கட்டி தூக்கி இருட்டுலக ஜெயில்ல போட்டு அந்த மைதீன் கொடுவை அடைச்சிட்டு நானே இந்த பூதலோக அரசனா முடிசூட்டுற மாதிரி ஒரு கனவு வந்துருச்சு. அட பேரசைக்காரா, எனக்கு கொள்ளி வெளியே எங்கேயும் இல்லையடா. என் பக்கத்திலே என் கூடவே நிழல் போல இருக்கிற நீதான்டா. இது பாருடா, இதெல்லாம் கற்பனை பண்றதோட நிறுத்துக்க. இதெல்லாம் செயல்படுத்த நினைச்சேன்னா உன்னை கொதிக்கிற எண்ணெய் சட்டியில போட்டு பொரிச்சு பூதலோக குழந்தைகளுக்கு உன்னை உணவா போட்டுடுவேன். ஜாக்கிரதை. அதான் நடக்கலையே, ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? நான் தான் சொன்னேன்ல, புத்திசாலி எதிரிகளை விட முட்டாள் நண்பர்களால் தான் அதிகமான ஆபத்து. சும்மா என்னையே திட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த தீட்சிதரை கொல்லத்தானே பொம்மையை அனுப்புனீங்க. ஆனா அது அந்த ஆளை பைத்தியமாக்கி விட்டுருச்சு. முதல்ல அதை கூப்பிட்டு ஏன் இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு கேளுங்க. அதையே கூப்பிட்டு கேட்கணும். விளக்கத்தை நானே சொல்றேன். ஆமா ஆமா, நீங்களே சொல்லிருங்க. அந்த பொம்மையை கூப்பிடணும்னா ஓமகுண்டத்தை பத்த வச்சு புகைய போட்டு இதெல்லாம் ஆவற கதை இல்ல. நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க. போடா சோம்பேறி சிஷ்யனே. நான் அனுப்பிய கோர பொம்மை தீட்சிதரை கொல்லாமல் அவரை பைத்தியமாக்கிய காரணம் தீட்சிதர் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியண்டா. ஓஹோ, என்ன ஓஹோ? தீட்சிதர் பைத்தியமானது கூட ஒரு வகையில் நமக்கு கூடுதலான வெற்றிதான். எப்படி? தீட்சிதர் இருந்திருந்தால் கூட மூசாவுக்கு வெறும் ஏமாற்றமாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது அவர் பைத்தியமாக இருப்பது ஏமாற்றத்தோடு சேர்த்து மன உளைச்சலையும் கொடுக்கும். எப்படி? சூப்பர். ஆனா ஒண்ணு. என்ன? மூசாவும் நம்மள மாதிரி மந்திரமெல்லாம் போட்டு புஸ்வான விடுற ஆளுதான். வந்து பார்த்துட்டு தீட்சிதரை குணமாக்கிட்டா நமக்கு டேஞ்சர் தான். போடா போக்கத்தவனே. அது வரைக்கும் உன் குடுமையை அவுத்து விட்டு நான் பேன் பார்த்துட்டு இருப்பேனா? அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிட மாட்டேன். இத பாரு, நீ என் கூடவே இருந்தா நான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது. உனக்கு வீக்லி ஹாலிடே, விடுமுறை. என்ஜாய் யுவர் செல்ஃப். ஐயா ஜாலி. நீ போகலாம். சரி குருவே, நான் வர்றேன். ஏய் மூசா, உன்னை ஓலச்சுவடியை எடுக்க விட மாட்டேன்டா.